ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். நேற்று ஒரே ஒரு நாள் மட்டும் நான் எனக்கான லீவை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நேற்று நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலை. ஏன்னா வந்து எல்லாருக்கும் நியூ இயர் செலிப்ரேஷன் இல்லையா. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டோன்னு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அக்கா டே ஒன்லேருந்து உங்களோட வீடியோஸை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வரையும் உங்கள் முகம் வந்து டே பை டே ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அது எப்படிக்கா, எப்படி உங்கள் ஆக்னீஸ் எல்லாம் இவ்வளோ ஃபுல்லாக கம்மியாச்சு, எப்படி வந்து உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ பிரைட்டன் ஆச்சு, ஸோ அப்படின்னு வந்து நிறையா பேர் டெய்லி வீடியோஸை பார்த்துட்டு என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க. ஸோ ஐ ஆம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் தட். பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்வீங்க, அக்கா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் என்னோடய ஸ்கின்னை வந்து இப்படி இருந்த ஸ்கின்னை இப்படி ஆச்சு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் என்னோடய ஃபேஸ் வாஷ்க்கு வந்து சிட்டஃபில் கிளென்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை தவிர்த்து நான் வேறு எந்த ஒரு கிளென்சரும் யூஸ் பண்ணலை. இந்த சிட்டஃபில் கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக இருக்குது, ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக இருக்குது. என்னோடது வந்து ட்ரை காம்பினேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சிட்டஃபில்ல ஜென்டில் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுவரையும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ மாய்ஸ்சரைசரும் நான் சிட்டஃபில் தான் யூஸ் பண்ணுறேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நான் டெய்லி வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதை மறக்கவே மாட்டேன். காலையில் வீட்டில் இருக்கணும், வெளியில் போகிறனோ சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதை தேவைப்பட்டால் ரீஅப்ளை கூட பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ பிம்பிள் சூப்பராக குறைஞ்சதுக்கான ஒரு மெயின் ரீசன் நான் யூஸ் பண்ணுற இந்த சீரம் தான். ஸோ அந்த சீரம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறையா பேருக்கு இந்த சீரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியலனா ஓகே. ஸோ நான் இப்போ வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த பிம்பிள் மார்க்ஸ்க்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு சீரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்சலிக் ஆசிட் சீரம் தான். ஸோ அது வந்து நான் டெர்மாகோவில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சால்சலிக் ஆசிட் சீரம். இது வந்து பார்த்திங்கன்னா BHA ஃபார்முலா, அதாவது பீட்டா ஹைட்ராக்சில் ஆசிட். ஸோ இந்த பீட்டா ஹைட்ராக்சில் ஆசிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்கின்னில் இந்த பிம்பிளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணுறது தான் இந்த சால்சலிக் ஆசிடோட ஒரு மெயின் வேலையே. ஸோ நான் வந்து இந்த சால்சலிக் ஆசிட் இப்போ டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ 1 மந்த்தாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த டெர்மாகோ பிராண்ட்லேருந்து தான் நான் சால்சலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட் எதாக இருந்தால் நீங்கள் அதிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சால்சலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் 30 ml மினி பாட்டிலில் வருது. ஸோ 30 ml எப்படிக்கா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த 30 ml பாட்டில் வந்து கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இதுவரையும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மிச்சம் இவ்வளோ இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கண்ணாடியில் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இதுவரையும் 1 மந்த்துக்கு நான் ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்குள்ளாரையுமே என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற பாதி பிம்பிள்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு மார்க்ஸுமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. டே 1ல் நான் போட்ட வீடியோவிலையும் இப்போ நான் போட்ட வீடியோவையும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன் இந்த சால்சலிக் ஆசிட் தான். இந்த சால்சலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் சரி, பிம்பிள் யாராருக்கெல்லாம் இருக்கோ ஸோ அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். பிம்பிள் மார்க்ஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் போர்ஸ் எனக்கு இருக்குது, என்னோடய ஸ்கின்னில் வந்து நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ அதை மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சால்சலிக் ஆசிட் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட், சூப்பரான ஒரு சீரம்னு சொல்லலாம். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா ₹499 வருது. சம்டைம்ஸ் யூ வில் கெட் இன் ஆஃபர் இன் நைக்கா அண்ட் அமேசான் ஆல்சோ. கிட்டத்தட்ட ஒரு 50-100 ரூபா வரையும் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ பெரிய பெரிய சேல்லலாம் பார்த்திங்கன்னா ₹150 வரையும் கூட டிஸ்கவுண்ட் ஆகும். மோஸ்ட்டாக வந்து ₹50 ₹100 வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சீரம் எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறேன், நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நைட் வந்து நார்மலாக நம்ம உடம்புல நிறையா மெக்கானிசம் வந்து நைட்டில் தான் வந்து போகும். அதாவது நம்ம உடம்புல நம்ம ஆர்கன்ஸ் வந்து அதிகமாக வேலை செய்கிறதே வந்து நைட்டில் தான். ஸோ அதனால் எப்போயுமே வந்து நைட் ஸ்கின் கேர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. மார்னிங் ஸ்கின் கேரையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. மெயினாக நைட்டில் வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளென்சர், அதுக்கப்புறம் ஒரு சீரம், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப மெயின். உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீரம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிம்பிள் இருக்குது, பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்
ஒயிட்டட் ஓப்பன் போர்ஸ் டைனி பம்ஸ் எல்லாம் இருக்குன்னா சால்சலிக் ஆசிட் சீரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து அனீவன் டோனாக இருக்குது, பிக்மெண்டேஷனாக இருக்குது, டார்க்காக இருக்குது, ரொம்ப டேனிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நயாசினமைட் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆக்னி வந்து ஆக்டிவாக இருந்ததுனாலும் அதை வந்து அமுக்கிடும். ஸோ இந்த சீரம் வந்து இப்படி தான் வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட் தான். இது போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிம்பிள் வருது, ஸோ அந்த மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நார்மலாக எந்த ஒரு சீரம், ஒரு க்ரீம், ஒரு சன்ஸ்க்ரீன் எது வந்து புதுசாக வாங்கி உங்கள் ஸ்கின்னில் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு சின்னதாக வந்து குட்டியாக குறையாக பிம்பிள் மாதிரி வரலாம். ஸோ அது வந்து ரொம்ப யூஷுவல். அது பேர் பர்ஜிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்ஜிங் வந்து வந்துச்சுன்னா தான் வந்து உங்கள் ஸ்கின்னில் அந்த பொருள் வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதே வந்து ஒரு ஃபுட்டை புதுசாக எடுத்துக்கும் போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு சில டைம் பிடிக்காது. ஸோ அதை மாதிரி தான் புதுசாக ஒரு சீரமோ ஒரு க்ரீமோ எடுக்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். போக அது வந்து செட் ஆகிடும். 10 நாள் 20 நாள் யூஸ் பண்ணும்போது அது உங்கள் ஸ்கின்னுக்கு சூப்பராக வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறத்துலலாம் வந்து அதிகமாக பிம்பிள் வர்றதெல்லாம் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை ட்ரை பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நைட் ரொட்டீனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபேஸை வந்து கிளென்சர் பண்ணிவிட்டு, ஒரு வேளை மேக்கப்லாம் போட்டிருந்தீங்கன்னா டபுள் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து போர்ஸ் க்ளீன் ஆகும். டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீரம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். ஸோ இதுதான் வந்து இதோட மார்னிங் அண்ட் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த சால்சலிக் ஆசிட் சீரம் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சால்சலிக் ஆசிட் சீரம் வந்து யாரெல்லாம் ரெட்டினால் அண்ட் விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அது கூட தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து நிறையா பிம்பிள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெட்டினால் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்களோ இல்லை விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்களா இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்த சால்சலிக் ஆசிடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக இந்த ஒரு சீரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்ற இன்க்ரீடியண்ட்டோடலாம் சேர்த்து இதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிற மாதிரி ஒரு ஸ்கின்னுன்னா கண்டிப்பாக வந்து கையில் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 day 2 day வெயிட் பண்ணுங்கள், எதாவது ரியாக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சால்சலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக சால்சலிக் ஆசிட் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா நான் வந்து நைட் டைம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சீரம் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத காட்டிடுறேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து இப்போ பேர் ஸ்கின்னில் தான் இருக்குது. நான் எந்த ஒரு மேக்கப்புமே போடல. ஸோ இந்த ஃபில்லரால் இப்படி ஒரு 3 ட்ராப் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பாம்பில் எடுத்துக்கோங்க. ஸோ இதை லைட்டாக இப்படி வந்து ரப் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து உங்கள் 2 சிக்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக ஒத்தி எடுங்க. ரொம்ப போட்டு இப்படி ஃபுல்லாக தேய்க்காதீங்க. ஸோ அந்த மாதிரி தேய்க்கிறனால சீரம் வந்து உங்கள் முகத்தில் அப்சர்வ் ஆகாது, உங்கள் கையோட சூட்டில் தான் அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மட்டும் எப்போயுமே சீரம் அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிடும், ஃபாஸ்ட்டாக ஸ்கின்குள்ளே போகும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எத்தனை நாள் ஆகும் இந்த சீரம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சரி பண்ணுறதுக்குன்னு. ஸோ சால்சலிக் ஆசிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months வந்து எடுத்துக்கும். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்கின். நான் இப்போ வந்து டிசம்பர் 1st வீக்லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 month ஆகிடுச்சு. ஸோ அதோட ஒர்க் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா வந்து பிம்பிளை வந்து குறைச்சிடுச்சு, டார்க் ஸ்பாட்ஸை வந்து குறைச்சிடுச்சு. ஸோ நான் இந்த 1 month யூஸ் பண்ணதில் என்னோடய ஸ்கின் வந்து நல்லாவே ரெக்கவரி ஆகிருக்கு. யாரெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறையா பிம்பிள், அதோட மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். டேயாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும், டேயில் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். நைட் டைமில் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது தான் நம்ம சீரம் வந்து லாக் ஆகிட்டு அப்படியே இருக்கும், இல்லைனா வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும், அதாவது காற்றுல போயிடும். ஸோ அதனால் அதை லாக் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு எப்படி ஒரு குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி காமன். ஸோ
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.